ஸோ இது என்ன இது ப்ராசஸ் ஃபர்ஸ்ட் இந்த பேபி இந்த ஜெண்டர் ரிவீல்லாம் முதல்ல என்ன பேசிக்கலி அப்படின்னு ஒரு சின்ன இதோட நம்ம போயிடலாம். ஸ்கிரீன் ஷேரோட நம்ம போவோம். சரியா, ஜெண்டர் ரிவீல்ங்கிறது இவ்வளவுதான். இருங்க, நான் கொஞ்சம் ஸ்கிரீன் மட்டும் நான் உங்களுக்கு சைஸ் நான் உங்களுக்கு கரெக்டாக வச்சிடறேன். ஓகே, ஐ ஹோப் யூ ஆர் கெட்டிங் இட். நானும் அப்பப்போ இந்த ஆடியோவில் ஒரு கண்ணு வச்சுக்கிறேன் இன்கேஸ் மறந்துடுச்சு நான் இருக்கேன். ஸோ ஜெண்டர் ரிவீல்னா ஒன்றும் இல்லைங்க, இவ்வளோதாங்க. It's a party held during pregnancy to reveal baby's sex to expectant parents, family, and friends, sometimes to parents themselves. Prenatal sex discernment technology furnishes the necessary information. The practice originated in the United States during late 2000s. நாம் இப்போ 2024 இருக்கோம். 2024 years. ஓகே, இது பேசிக்லி என்னன்னா ஒன்றும் இல்லைங்க, இதுல இவங்களே சொல்லியிருக்காங்க. இட் இஸ் டிஸ்டிங் ஃப்ரம் பட் சம்டைம்ஸ் கம்பைன்டு வித் பேபி ஷவர் வேற பிரைமரி ஆக்டிவிட்டின்னு சொல்லிட்டு. ஸோ ஓகே, இட்ஸ் அ வெரி கல்ச்சுரல் திங். இதுல பேசிக்கலி என்னன்னா இது ஆண் குழந்தை தான். பிங்க்னா நீங்க ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. பிங்க்னா என்ன, ப்ளூனா என்ன செக்ஷன் தெரிஞ்சுக்கிட்டு இதை செலிப்ரேட் டுகெதர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட. இன்னொன்று நான் ஆன் த பேசுறப்ப இதையும் நான் சொல்லிடுறேன். பிரெக்னன்சிங்கிறது இட்ஸ் டிடிஎஸ் ப்ராசஸ். அகைன் மை லவ் அண்ட் what do you call my love and empathy to all the women who are going through the pregnancy. It's a very tedious process. You all are brave hearts. Just now just ஒரு உமன்ஸ்க்கு ஒரு ஸ்கோர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக சொல்லல. I genuinely believe it's very tough. It really requires a brave hearts to go through. அதே மாதிரி தான் மந்த்லியா வர பீரியட்ஸ் ஆகட்டும், அதுவும் சரி. ஸோ you all are அட்லி லாங்குவேஜஸ்ல you are all சிங்கப்பென்ஸ். ஓகே, அதுல இருந்து வந்தோம்னா இப்ப இந்த 3rd 4th month இந்த மாதிரி அந்த டைம்லயே நமக்கு தெரிஞ்சிடும் என்ன ஜெண்டருங்கிறது தெரியும்னு நினைக்கிறேன். மெடிக்கல் டேர்ம்ஸ்ல சப்ஜெக்ட் டு பி கரெக்டட் அகைன். அப்ப ஒரு 8th 9th 10th மந்த்லாம் ரொம்ப ஹெவியா இருக்கும். வி வுட் ஹவ் பீன் வெரி ட்ரைன்ட் அவுட். அதுக்கப்புறம் உங்களுக்கு ப்ராப்பரா நல்லபடியா ஹெல்த்தியா டெலிவரி ஆனா போதும். டெலிவரி ஆனதுக்கு அப்புறம் இந்த சைல்டு அர்ப்பணிப்போம். நம்ம கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லா சைல்டுக்கு போயிடும். ரெண்டுத்துக்கும் நடுவில் அந்த குழந்தை என்ன, அதுக்கு நம்ம எப்படி ப்ரிப்பேர் ஆகுறோம், எந்த ஜெண்டர், அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அப்ரிங்கிங் எப்படி இருக்குங்கிற ஒரு ப்ரீ பிளான் பண்றதுக்கு ஒரு டைம் உங்களுக்கு இருக்கும். செலிப்ரேஷன் பிளஸ் ப்ரீ பிளான் ரெண்டுமே கம்பைண்டா யூ கேன் ஹேவ் அ ஸ்கோப் டு டூ திஸ். இதுதான் ஜெண்டர் ரிவீல் பார்ட்டிங்கிறது. இங்க டிஸ்கிரிமினேஷன் இருக்காது. தட்ஸ் த டிஃபரன்ஸ். ஓகே, டிஸ்கிரிமினேட் பண்றது தப்பு. இது ஆண் குழந்தையா இல்ல பெண் குழந்தையாங்கிறத பார்த்து தெரிஞ்சு அது மூலியமா உங்க கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷனே இது எனக்கு வேணாம், இது மேல எனக்கு ஒரு வன்மம் இருக்கு, காழ்ப்புணர்ச்சி இருக்கு, அபார்ஷன் பண்ணணும் அப்படிங்கிறது அதுதான் தவறு. ஓகே, ஒன்றும் இல்லைங்க, உங்களுக்கு நான் சிம்பிளா சொல்றேனே. இட்ஸ் வெரி அகைன் ரொம்ப அன்டிஃபைன் டெரிட்டரி. நான் ரொம்ப ஓப்பனா சாதாரணமா சொல்றேன். அபார்ஷன்ங்கிறது நம்ம ஊர்லயே பல பேருக்கு பல விதமான வியூ பாயிண்ட் இருக்கும். அபார்ஷன்ங்கிறது சரியா தப்பாங்கிறது இட்ஸ் வெரி சப்ஜெக்டிவ் திங், பர்சனல் திங். யாரை கோ த்ரூ பண்றாங்களோ அந்த 2 கப்புள் சேர்ந்து முடிவெடுக்கிற ஒரு விஷயம். அவங்க ஃபேமிலி பிளான் பண்றாங்களா இல்லையா, இஃப் இட்ஸ் அன் அன்பிளான்ட் பிரெக்னன்சி, தே ஆஸ் அ கப்புள், தே ஆர் மேக்கிங் அ டிசிஷன் அண்ட் இட்ஸ் தேர் பர்சனல் சாய்ஸ். வி ஹாவ் நோ பிஸ்னஸ் இன் தெம். அது அவங்களோட தனிப்பட்ட விஷயம். சேயிங் தட் அதை தாண்டிட்டு செட் தட் அதை தாண்டி என்ன சொல்லணும்னா இதுவும் அதே மாதிரி தான். ஆனா இது நியாயப்படுத்த முடியாத ஒரு விஷயம். எனக்கு இந்த ஜெண்டர் தான் அப்படின்னு தெரிஞ்சு அதன் மூலியமா எனக்கு இது வேணாம்னு சொல்லிட்டு அழிக்கிறது மூலியமா ஒரு சொசைட்டிக்கு நம்ம ஒரு பெரிய இன்ஜஸ்டிஸ் கொடுக்குறோம். இப்படி நினைச்சாங்கன்னா ஒரு இனமே ஒரு ஜெண்டரே நமக்கு நம்ம சொசைட்டி இல்லாம போகும். தட்ஸ் வெரி வெரி சேட் அண்ட் ராங் திங் டு டூ. அதுதான் தவறு. இப்ப இங்க இருக்க பிரச்சனை என்னன்னா, இப்ப இங்க ஒருத்தர் பண்ற ஜெண்டர் ரிவீல் பண்ற நார்மலைஸ் ஆயிடுச்சு. ஜெண்டர் ரிவீல் மாதிரி ஒரு விஷயம் நார்மலைஸ் ஆயிடுச்சுன்னா பல பேர் அதை பண்ணுவாங்க. அந்த ப்ரொசீஜராகவே நார்மலைஸ் ஆயிடுச்சுன்னா யாராச்சும் அந்த மூலியமா ஒரு ஜெண்டர் ரிவீல் மாதிரி ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு ஓகே யாருக்குமே தெரியாம ஒரு சிஸ்டம்ல ஒரு பிளாக் லூப் போல வச்சு யாருக்கும் தெரியாம அந்த குழந்தையை வதம் செய்ய வாய்ப்பு இருக்கோ, அது மூலியமா இந்த குழந்தைக்கு ஒரு இன்ஜஸ்டிஸ் நடந்துடக்கூடாதுங்கிறத பாத்துக்கிறதுக்கு தான் இந்த ப்ரொடெக்ஷன். ஆனா ஏன் பார்வையில் எப்படி இருக்குன்னு நான் சொல்றேனே. இப்ப ஆக்சிடென்ட்னு ஒண்ணு இருக்கு. இப்ப ஆக்சிடென்ட் ஒன்று ஆகுது, இன்டென்ஷனலா ஆக்சிடென்ட் ஆகுறதும் இருக்கு. அது ஆக்சிடென்டா இல்லைன்னு தெரியாது. ஐ மீன் வேரியஸ் டேர்ம்ஸ். ஆனா இன்டென்ஷனலா ஒரு ஆக்சிடென்ட் பண்ண முடியும். நம்மளே அறியாம நம்ம எல்லைகளை மீறி நம்ம சக்திக்கு மீறி சில ஆக்சிடென்ட்ஸும் நடக்கும். ஓகே, ஸோ ஆக்சிடென்ட்ங்கிறது இஷ்யூனா அட்ரஸ் பண்றதுக்கு ஆக்சிடென்ட்ஸ் தடுக்கிறதுக்கு பல ரெமெடிஸ் இருக்கு. லைக் தரமான டிரைவர்ஸ் இருக்கணும், டிரைவர்ஸ்க்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் தெரியணும். தட்ஸ் வை தே கிவ் லைசன்ஸ். யூ ஆர் எலிஜிபிள் டு டிரைவ். ஆக்சிடென்ட் ஆகுதுங்கிறதுக்காக ரெமெடி யாருமே கார் விட்டாதீங்க, யாருமே கார் விற்காதீங்கிறது கிடையாது. That's not going to help anyone.
ஆக்சிடென்ட் ஆகிறத எப்படி தடுக்கிறது அப்படின்னு பார்க்கணும். ஸோ இந்த மாதிரி சைல்டு டிஸ்கிரிமினேஷன், இந்த மாதிரி சின்ன ப்ரீநேட்டல்லயே செக்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு அது மூலியமா டிஸ்கிரிமினேஷன் வருது அப்படின்னா அது தவறு. அதுக்கான விழிப்புணர்வு, அது ஏன் தவறுங்கிறத புரிதல சொசைட்டி கொண்டு வரணுமே தவிர, ஜெண்டர் ரிவீல்ங்கிறது ஒரு விஷயமோ இல்ல சைல்ட பத்தி தெரிஞ்சுக்கிற விஷயமோங்கிறது தவறானது, டாபு ஆக்கக்கூடாது. டாபுவா இது ஆக்குறத நார்மலைஸ் பண்ணக்கூடாது. தட்ஸ் வெரி டிஃப்ரெண்ட் திங்ஸ். ஆக்சுவலி நான் இந்த வீடியோ இந்த லைவ் வரதுக்கான முக்கியமான காரணமே என்னன்னா, ஐ ஐ ஐ ரெஸ்பெக்ட் தட் ஏ டு டி நந்தா ப்ரோவோடும் ஜேகே ப்ரோவோடும் பர்சனலி தே ஃபீல் தட் தே இட்ஸ் வெரி மாரலி ராங் திங் டு டூ. ஐ ரெஸ்பெக்ட் தேர் சாய்ஸ். பட் இது மூலியமா பல பேர் இன்ஃப்ளூயன்ஸ் ஆவாங்கிறதால நான் அதை சொல்றேன். இட்ஸ் வெரி சப்ஜெக்டிவ் திங். ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனுக்கும் ஒரு விருப்புன்னு ஒன்று இருக்கும். அதை வச்சு ஒரு நார்மலைசேஷன் ஒன்று பண்ணக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஜெண்டர் ரிவீலுங்கிறது இல்லை இந்த மாதிரி குழந்தைங்களோட செக்ஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கிறது தவறு கிடையாது. அது மூலியமா யார் என்ன தப்பு பண்றாங்க, அது மூலியமா டிஸ்கிரிப்ஷன் செய்யப்படுது, அதை தெரிஞ்சு அது தப்புங்கிறத அட்ரஸ் பண்ணி அதுக்கு நம்ம ரெமெடி எடுக்கணும். ஓகே, செட் தட். நெக்ஸ்ட் போவோம். நம்ம இந்தியாவில் எப்படி இருக்குன்னு பார்ப்போமே. இது லீகல் ஸ்டேட்டஸ் இன் இந்தியா. ஓகே, prenatal sex determination was banned in India in 1994 under the Preconception and the Prenatal Diagnostic Techniques in 1994. The act aims to prevent sex selective abortion. தெரியுதா உங்களுக்கு? குழந்தையோட செக்ஸை பார்க்கறது பிரச்சனை இல்லை, இந்த செக்ஸ் தான் தெரிஞ்சுக்கிட்டு அதை அபார்ட் பண்றது தான் பிரச்சனை இல்லை. அது எதுக்கு அபார்ஷன்? அது ஒரு விருப்பு தான், ஒரு டிஸ்கிரிமினேஷன் தான், இது வேணாம்னு சொல்றது தான். Which according to the Indian Ministry of Health and Family Welfare has its roots in India's long history of strong patriarchal influence in all space of life. இதை விட அது இன்னும் உடச்சி சிம்பிளா சொல்ல முடியாது. Going along, prenatal sex determination has caused the child sex ratio to go down at alarming rates in India, which is also another factor that led to its banning. However, the Supreme Court of India has accused the government of India of poor implementation and enforcement of the act. இந்த ஆக்டையே விமர்சனம் பண்ணிருக்காங்க, அதாவது இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் ஆக்ட அதையே விமர்சனம் பண்ணிருக்காங்க சுப்ரீம் கோர்ட். ஓவர் த டைம் தேர் ஹாஸ் பீன் அ சப்ஸ்டியூஷனல் எஃபெக்ட் ஆஃப் மோர் ஃபேமிலிஸ் பார்ட்டிசிபேட்டிங் இன் ப்ரீநேட்டல் செக்ஸ் டிட்டர்மினேஷன் இன்ஸ்டெட் ஆஃப் ப்ரீவியஸ்லி பாப்புலர் ஆக்ட் ஆஃப் ஃபீமேல் ஃபோர்டிசைட். ஓகே, சப்ஜெக்ட் இது உங்களுக்கு ஜஸ்ட் உங்களுக்கு புரியும் நம்புறேன். இப்ப இது இந்தியாவா? உலகத்துல நாம மட்டும் அந்த மாதிரி பிரச்சனை பண்றோமா? இல்ல. சைனாவை பாருங்க. இன் 2016 நாம எப்ப பிற்போக்கா பண்ணோம்? கிட்டத்தட்ட சைனாக்கு முன்னாடி நம்ம பிற்போக்கா இருந்திருக்கோம். நம்ம 1994 அதை பண்ணி பேன்ல பண்ணிட்டாங்க கவர்மெண்ட். நான் இதுக்கப்புறம் இந்த மாதிரி டார்க் ஹியூமர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது, ரொம்ப சீரியஸா யூஸ் பண்ணணும். இந்தியாவில் 1994லயே அதுக்கான மெஷர்ஸ் கவர்மெண்ட் எடுத்திருக்காங்க. 2016 சைனால பாருங்க, செக்ஸ் டிட்டர்மினேஷன், செக்ஸ் செலக்டிவ் அபோர்ஷன் were prohibited. Doctors are forbidden by the state from revealing the sex of unborn babies in an effort to stop prospective parents from finding out the sex of their child and potentially abort or abandon babies. இந்த பிரச்சனை உங்களுக்கு புரியுதுங்களா? செக்ஸ் டிட்டர்மினேஷன் மூலியமா, அதை தெரிஞ்சுக்கிறது மூலியமா, இந்த டயக்னாஸ்டிக் டெக்னிக் மூலியமா என்ன நடக்குது, அதுதான் தவறு. கட் பேக் டு இப்ப இதுல சரியே இல்லையா, இல்ல நல்ல விஷயமே இல்லையானா இப்ப பாருங்க, அப்ளிகேஷன்ஸ், potential applications of prenatal sex discern, again கொஞ்சம் மெடிக்கல் டர்ம்ஸ்லாம் கொஞ்சம் மிஸ்ப்ரொனவுன்ஸ் பண்ணுவேன், ஐம் வெரி சாரி ஃபார் தட். செக்ஸ் டிசர்ன்மெண்ட் இன்க்ளூட் disease testing, complement to specific gene testing for monogenic disorders, which can be very useful for genetic diseases with sex linkage, such as for example X-linked diseases. In such cases, it may be much easier to exclude the possibility of disease in the child by prenatal sex discernment than to test for any specific sign of disease itself. Common S-linked recessive disorders include Duchenne muscular dystrophy, Fragile X syndrome, and hemophilia. Okay. Preparation for any sex-dependent aspect of parenting. As a parent, உங்க இந்த ஜெண்டரை எப்படி வளர்க்கணும், எப்படி அப்ரிங் பண்ணணுங்கிற ப்ரிப்பரேஷனுக்கு உங்களுக்கு வழிவகுக்கும். யூ ஹேவ் சம் ஹெட்ஸ் அப் டைம். செக்ஸ் செலக்ஷன், pre-implantation genetic diagnosis may be performed by selecting only embryos of the preferred sex or after post-implantation methods by performing sex selective abortion. Depending on the test result and personal preferences. என்ன பிரச்சனைன்னு தெரியாது, அப்ளிகேஷன்ல போட்டிருக்காங்க, ஆனா என்ன இதுன்னு தெரியல. நான் தப்பா புரிஞ்சுக்கிறேன்னா இல்லை இவன் அந்த அர்த்தத்தை தான் போட்டிருக்கான்னு எனக்கே தெரியல.
which after pre-implantation genetic diagnosis performed by selecting only embryos of a preferred sex, or after post-implantation methods by performing sex selective abomination depending on the test results and personal preference. A 2016 survey found that 42% of IVF clinics in US that offer PGD have provided it for sex selection for non-medical reasons. Nearly half of these clinics perform it only for family balancing, which is where a couple with two or more children of one sex desire a child of other, but half do not restrict sex selection to family balancing. In India, this practice has been used to select for male embryos, although this practice is illegal. பாத்தீங்களா? இது ரொம்ப அன்டிஃபைன் டெரிட்டரியா இருக்குல்ல. நானே இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் இதை படிக்கிறேன். செம ஷாக்கிங் எனக்கு இருக்கு. இப்ப நான் இப்பதான் உங்ககிட்ட பேசுவேன். நானு எனக்கு இப்ப ரெண்டு குழந்தை தான் இருக்கு, ரெண்டுமே பெண் குழந்தை தான். அதை அக்செப்ட் பண்ணிட்டு போறதும், எனக்கு மூணாவதா ஒரு குழந்தை வேணும், எனக்கு ஒரு ஆண் குழந்தையாவோ இல்ல பெண் குழந்தையாவோ எனக்கு வேணுங்கிறதப்ப, அது எனக்கு இல்ல, அந்த குழந்தை இல்லைங்கிறப்ப, ரெண்டு குழந்தைய தாண்டி மூணாவது குழந்தை வளர்க்கணுமா இல்லையாங்கிற முடிவு நீங்க எடுக்கலாம். நான் சொல்றது பர்சனலா சொல்றேன். பர்சனல் சாய்ஸா உங்களுக்கு அதை நீங்க எடுக்கலாம். அது டிஸ்கிரிமினேஷன் வராதுன்னு ஐ ஃபெல்ட் இட். பர்சனல் ஒப்பீனியன். இது தப்பா போயிடுறதுக்காக ரொம்ப கான்சியஸா நான் சொல்றேன். அதை வித் ஆர்டிகிளோட சொல்றேன். ஃபேமிலி பேலன்சிங்கிற மூலியமா நான் ரெண்டு குழந்தைகள் ஒரே செக்ஸ்ல இருக்காங்க, நான் இன்னொரு குழந்தை வேற செக்ஸ்ல நான் வளர்க்கணும் ஆசைப்படுறேன், விருப்பப்படுறேன்னா ஐவிஎஃப் மூலியமாவோ இந்த மூலியமாவோ நம்ம வந்து செலக்டிவ் செக்ஸ் செலக்ஷன் பண்ணலாங்கிறது அவங்க ப்ராசஸ் சொல்லியிருக்காங்க. அகெயின் திஸ் ஆல் திங்ஸ் ஆர் வெரி பர்சனல். அபார்ஷன் ஆகட்டும், அது டேப்னு புத்தரை குத்தி பண்ணவே கூடாது, தூய்மையானது நல்லது எல்லாம் பண்ணக்கூடாது, பாவச்செயல் அப்படிங்கிற பிராண்டுக்கே போகக்கூடாது, இந்த புனிதம் பாவங்கிற விஷயத்துக்கே போகாதீங்க. முதல்ல உங்களுக்கு என்ன தேவையில்லை, அவ்வளவுதான், சிம்பிள். ஓகே, ஒரு டாக்டர் பெர்ஸ்பெக்டிவ்ல gender is a very bad example to say, but actually humans are nothing but bones and muscles. Okay, bones and tissues, blood இல்லாம ஒண்ணுமே இல்லை. We are just yet another species. We are just an animal. அவ்வளவுதான். எல்லா சதியும் அங்க படம் வந்துருச்சு. Opinions on whether sex selection for non-medical reasons is ethically acceptable differ widely. Again, சொல்லிட்டு இருந்ததுதான், செக்ஸ் செலக்ஷன்ங்கிறது இட்ஸ் a very selective thing. ஒரு உங்களுக்கு இந்த குழந்தை வேணுமா வேணாமாங்கிறது எல்லாமே ஒரு பர்சனல் சாய்ஸ். இது அவ்வளவுதான். As I said, opinions are differs. எந்த இடத்துல இருக்கீங்க, எந்த சோஷியல் கண்டிஷன்ல வளர்ந்துருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி செக்ஸ் செலக்ஷன்ங்கிறது தேவையா தேவையில்லையாங்கிறதே ஒரு டிபேட்டபிளான ஒரு திங் தான். இட்ஸ் வெரி அன்டிஃபைன்டு டெரிட்டரியா. டிஃபைன்ட் இன் த சென்ஸ் அது கரெக்டா இல்லையாங்கிறத டிஃபைன் பண்ண முடியாத ஒரு கிரே ஏரியாஸ். ஓகே, as exemplified by the fact that European Society of Human Reproduction and Embryology Task Force could not formulate a uniform recommendation. இது ஒரு உலக லெவல்ல இருக்க ஒரு இஷ்யூ தான். ஒரு குளோபல் சிட்டிசன் குளோபலைசேஷன் பத்தி பேசிட்டதுனால இது அட்ரஸ் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் தான். இப்ப இருக்குது அன்டிஃபைன்டு டெரிட்டரி. ஓகே, செக்ஸ் செலக்ஷன் மட்டும் சொல்றேன். எனக்கு வந்து உங்களுக்கு பிறக்க போறது, இப்ப ஒரு கப்பல், நீங்க உங்களுக்கு ரெண்டு குழந்தை, நீங்க ஒரு ஃபேமிலி பிளான் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. ரெண்டு குழந்தை என்ன செக்ஸ்ல வேணா இருக்கலாம். அதை தெரிஞ்சு செலிப்ரேட் பண்றது வேற ரகம். எனக்கு ரெண்டு குழந்தை இந்த செக்ஸ்ல தான் வேணும்னு சொல்றதும், அந்த ப்ரிஃபரன்ஸும் ஐ ஃபீல் தட் யூ ஆர் டூயிங் இன்ஜஸ்டிஸ் டு த அதர் செக்ஸ். எல்லாத்தையுமே நம்ம வந்து எப்படி சொல்றது, நம்ம பிறப்பே பிலாசபிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு பிறப்பே ஒரு ஆக்சிடென்ட் தான். இந்த யூனிவர்ஸும் ஒரு ஆக்சிடென்ட். இதோட எக்ஸிஸ்டன்ஸ் எல்லாமே ஆக்சிடென்ட்ஸ் தான். வி ஆர் இன் அ காஸ்மிக் as simple as that. அப்படி பாக்குறப்ப ஐ ஃபீல் சம்வேர் டவுன் த லைன் இந்த இதுக்கு டெஃபினிஷன் வேணும், அது வேற கதை. ஒரு உங்களுக்கு ஆக்சிடென்டலா ஒரு பிரெக்னன்சி ஒண்ணு உங்க ஃபேமிலி நீங்க எதிர்பார்க்காத டைம்ல ஃபேமிலி ஒன்று பிளான் நீங்க பிளான் பண்ணல, பட் யூ ஹேவ் அ பிரெக்னன்சி அப்படின்னா செலிப்ரேட் தட் ஆக்சிடென்ட் as well. Don't think you can't do that. Okay, you go through plus and minus எல்லாம் go through பண்ணுங்க. உங்களால இப்ப பண்ண முடியுமா பண்ண முடியாதா, அஃபோர்ட் பண்ண முடியுமா முடியாதா, உங்க லைஃப் ஸ்டைல் என்ன, எல்லாமே அண்டர்ஸ்டாண்ட், எல்லாத்தையும் go through பண்ணுங்க. பட் prefer to celebrate that accident. Don't grudge that accident. அது ரொம்ப தப்பானதோ இல்லை ரொம்ப வெறுக்கவோ வேணான்னு சொல்ல வரேன். அந்த ஆக்சிடென்ட்லாம் செக்ஸ் எதுவா வேணா இருக்கலாம். அதை தெரிஞ்சுக்கிட்டு மாத்த முயற்சி பண்ணாதீங்க.
உங்க பிறக்க போற குழந்தையோட செக்ஸ் என்னவா இருக்கணும் அப்படிங்கறத கண்ட்ரோல் பண்றது தான் தப்பு. எனக்கு இந்த ப்ரிஃபர் இந்த சிக்ஸ் சாய்ஸஸ்ல எனக்கு ப்ரிஃபரபிளா இருக்கு, இந்த சிக்ஸ் சாய்ஸ்ல ப்ரிஃபரபிளா இல்ல அப்படிங்கிறது தான் தவறு. வாட் எவர் ஹேப்பன்ஸ் ஃபார் யூ, இட்ஸ் அன் ஆக்சிடென்ட். அது நான் வாரம் இல்ல விதி இதுக்களோடலாம் கம்பேர் பண்ண மாட்டேன். ஓகே 18+ இருக்கு, பட் ஸ்டில் ஐ டோன்ட் வாண்ட் டு யூஸ் சம் பேட் வேர்ட்ஸ். ஸோ இட்ஸ் ஆல் பிஎஸ். ஓகே, அதெல்லாம் நீங்க போகாதீங்க. வாட் எவர் ஹேப்பன்ஸ், ஆக்சிடென்ட் ஹேப்பன்ஸ் அண்ட் யூ ஹேவ் டு அக்செப்ட் த ஆக்சிடென்ட், யூ ஹேவ் டு மூவ் ஆன். அந்த மாதிரி உங்களுக்கு என்ன செக்ஷன் தெரிஞ்சா செலிப்ரேட் பண்ணுங்க, ஆஸ் சிம்பிள் அஸ் தட். அதை விட்டுட்டு அதை கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்றதுதான் இது வந்து கிட்டத்தட்ட மேனிபுலேஷன் தான், செக்ஸ் மேனிபுலேஷன் மாதிரி. when you try to control something that you shouldn't, or you're not, you don't have, you are capable to do it but you shouldn't do it because it will affect the entire society. ஒரு சொசைட்டியோட அப்ரிங்கிங்கே சொல்ல வரேன். ஏதோ ஒரு டைம்ல இப்ப ஜப்பான்ல வந்து ஒரு பெரிய கிரைசிஸ் போயிட்டு இருக்கு. ரீப்ரொடக்ஷனு அவங்களுக்கு வந்து சொல்லுவாங்க, அது பேர் என்ன சொல்லுவாங்க, மறந்துச்சு ஆக்சுவலி. ரீப்ளேஸ்மெண்ட் ரீப்ரொடக்ஷன் நினைக்கிறேன், கரெக்டா ஞாபகம் இல்லை. ஒரு நம்பர், இப்ப 2 கப்பல் இருக்காங்க, 2 கப்பல் சேர்ந்தா 2 குழந்தை. ரீப்ளேஸ்மெண்ட், அந்த பாப்புலேஷனே அடுத்த தலைமுறை அவங்க ரீப்ளேஸ் பண்றதுக்கு இருக்கு, ரெடியா இருக்கு. அந்த மாதிரி ஸ்டாண்டர்ட் மாதிரி இருக்கு. ஸோ அதுக்கு ஒரு டேர்ம் இருக்கு சயின்டிபிக்கா, எனக்கு மறந்துருச்சு, தேடலாம். பட் ஆனால் திரும்பி ஆடியோ கிட்ட பயமா இருக்கு. ஜஸ்ட் மினிமலைஸ் மை ஆக்டிவிட்டி. ஓகே, ஸோ அந்த மாதிரி என்ன சொல்லிட்டு இருந்தேன், ரீப்ளேஸ்மெண்ட் நம்பர்னு ஒன்று இருக்கு ஒரு ஜென்ரேஷனுக்கு. அந்த மாதிரி ஜப்பான்ல ரொம்ப டிக்ளைனிங்கா இருக்கு. அவங்க வந்து ஃபாரினர்ஸ் யாராச்சும் நான் இங்க ஜப்பானுக்கு வந்து கல்யாணம் பண்ணியோ இல்ல குழந்தை பெற்றுக்கிறதுக்கு விருப்பப்பட்டீங்கன்னா வாங்க, ஜப்பான்ல எங்களுக்கு வந்து பாப்புலேஷன் ரொம்ப டிக்ளைனிங்கா இருக்குன்னு சொல்றாங்க. அந்த மாதிரி திஸ் அண்ட் ஆல் இன்னும் கோஸ், இட் மைட் டெவலப் டு சம் அதர் கேட்டாஸ்ட்ரோஃபி. ஐ பிலீவ் தட், ஐ ஃபீல் தட் வே. ஸோ இதெல்லாம் இதை மேனிபுலேட் பண்றதுக்கோ கண்ட்ரோல் பண்றதுக்கோ முயற்சிக்காம என்ன இருக்குங்கிறத தெரிஞ்சு அதை செலிப்ரேட் பண்ணுங்க, அவ்வளவுதான். ஆஸ் சிம்பிள் சார், அது வரைக்கும் பிரச்சனை இல்லைன்னு சொல்ல வரேன். ஸோ இந்த ஜெண்டர் ரிவீல் பற்றின புரிதல் நமக்கு பேசிக்கா வேணும். ஏன் இந்தியாவில் அது வந்து பேன் பண்ணப்பட்டது, அதோட நோக்கம் என்ன, அடுத்தது ப்ரொக்ரெசிவா நம்ம ஒரு ஸ்டேட், நம்ம ஒரு ப்ரொக்ரெசிவான திசையை நோக்கி போகணும்னா எப்படி நம்ம வந்து செக்ஸ் எஜுகேஷன் பத்தி பேசணும், அதே மாதிரி இதை பத்தி நம்ம பேசணும்.